எருமை, என்ன பண்ணிட்டு இருக்க நீ இதில் உட்காந்து? பார்த்தது இல்லையா? சும்மா உட்காந்துருக்கேன். அங்கே எல்லாரும் விளாண்டுட்டு இருக்கா, வாயஞ்சி வாடா நீ போய் விளையாடு போ. என்னாச்சு எருமை? அதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் என்ன? டெய்லி வீட்டில் தான் இருப்பா. அப்போல்லாம் அவளை பார்க்கணும் கூட தோணுது. இவன் பாரு, பார்க்கணும் போல இருக்கு. இப்படி சொல்கிறேன், 2 நாளாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்ன அவளை? அப்படி தான் போலடா, இவ்வளோ நாள் கூட இருந்தனால தெரியாமலே இருந்துட்டேன்னா. இது 2 நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஒருவேளை வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா கூட அப்போவே புரிஞ்சிருக்குமோ என்னவோ தெரில. டெய்லி வரனால தான் எனக்கு புரியாமல் இருந்திருக்கு. அவன் என்ன இப்போமா புதுசாக வந்துட்டுருக்கா? அத்தாண்ட பிரச்சனை. அவள் பிறந்ததுலேருந்து இங்கே தானே இருக்குது. எப்போ பார்த்தாலும் அம்மா கடையே ஓட்டிக்கிட்டு. அதனால தான் அந்த ஃபீலிங் வரவே இல்லையே நம்ம. நான் அவள் எதுக்குடா இப்போ புதுசாக ஏன்ட்ட கேட்டுட்ருக்கா? இவ்வளோ நாள் கேட்கவே இல்லை, இப்போ தானே புதுசாக கேட்டுட்ருக்கா? இது கிளாஸ் பிள்ளைகள் எல்லோரும் அப்படி சொல்லுவாங்களா இருக்கும், என்னட்ட கேட்பேன் தம்பிகிட்ட கேட்பேன்னு. அந்த மாதிரி சொல்லும்போது இவளுக்கும் அர்த்தமாக இருக்கும். அதனால் பிரியனும் உன்ட்ட கேட்கலாம். அப்புறம் அங்கே தானே வாரா போகிறா, அதனால உன்ட்ட கேட்பான். அதை வாண்டலாட அவள் கேட்கணும், ஏன்ட்டே வந்து கேட்க. என்கிட்ட கேட்கறதுக்கு பயப்படுவலாம் இருக்குண்டா. அவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறது இல்லைல்ல, அதனால். இப்போ நான் வந்து வச்சுட்டு பேசிகிட்டே இருக்கேன், வராதனாலும் கேட்கல. ஃப்ரீயாக சொல்லியிருப்பாளா இருக்கும், அண்ணன்ட்ட கேளு அப்படின்ட்டு. வருத்தப்பட்டிருப்பா, அதான் சொல்லியிருப்பேன். நானும் அண்ணன்ட்ட கேட்கணும், இன்னும் அண்ணன்ட்ட கேளு அப்படின்னு. நான் கேட்டேன்டா, இப்போ எதுக்கு புதுசாக ஏன்ட்ட வந்து கேட்டுட்ருக்கேன் எல்லாத்துக்கும், எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்காக என்ன சொன்னா, எனக்கு தெரியாது, கேட்கணும்னு தோணுது கேட்பேன், கேட்டு தான் செய்வேன், சொல்ல மாட்டிங்களா, பிரியாவுக்கு மட்டும் பதில் சொல்லுதீங்க அப்படின்பா. உங்கள் அப்பா இருக்கல, அவங்க அப்பாட்ட போய் கேட்டானே அப்படின்னா சொல்லுவான், எங்கள் அப்பா சரின்னு சொல்லுவோம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்பா. எல்லோரும் அவங்க அண்ணன்ட்ட கேட்காங்கல்ல, நான் யார்கிட்ட கேட்க, அதான் உங்கள்கிட்ட கேட்கேன் அப்படின்பா. சொன்னேன் சரிதான், ஸ்கூலில் எல்லோரும் பேசியிருக்காவே, அதான் வருத்தப்பட்டு உன்ட்ட கேட்க ஆரம்பிச்சான். சரிதான்டா, வருத்தமாக தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. அவள் கேட்டு கேட்டு என்னையை பைத்தியம் வைக்கிட்ட பாரு. ஆனால் உண்மைதான்டா, இத்தனை பேர் பின்னாடி சுற்றுறாள்வே, அவ்வளோலாம் ஓரம் கட்டிட்டு நீ நந்தினிகிட்ட போய் மாட்டிக்கிட்டியே. அதான் எனக்கும் புரியல. இத்தனை பேர் சொன்னாலும் எனக்கு ஒன்றுமே தோணலை, வைக்கல. அவட்டையுமே இந்த ஃபீலிங் இல்லைடா, இருந்தாலும் இப்படி வந்தாங்கச்சு மாற்றுவான்னு எதிர்பார்க்கலையே. சரி, அப்போ எப்போ சொல்ல போகிற அவட்ட? இப்போ போய் எப்படி சொல்ல முடியாவா, படிக்கலாம். இப்போ படித்து முடிச்ச பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொல்கிறியாடா? ஏறுப்பு மாடி, ஏக்கு இப்படி கேட்க? எப்போ சொல்ல போகிறேன்னா படிக்கலாம், படிக்காதுக்கு என்ன செய்யணும், சொல்லி வைன்னு தான் சொல்லுது. விவரமே இல்லைடா, எல்லாத்தையும் வந்து ஏன்ட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்போ போய் சொல்லி அவன் மனசு எதையாட்டு கஷ்டப்படுத்திடக்கூடாது. அவளுக்கு புரியும்ல, அந்த ஸ்டேஜ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். அது வரைக்கும் ஸ்கூலில் சும்மா விடுவான்னு நினைக்க நீ. இப்போமே முளைக்க வைக்க முடியாது, லவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இது உண்மைதான்டா. இப்போ எல்லாம் தான் ஸ்கூல்லே கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருத, லவ் பண்ணுதுன்னுட்டு. இப்போமே அவனை உஷாராக இருக்கானே, வேறு என்ன என்னத்தான் உஷாரு. அப்புறம் இப்போமே லவ் சொல்லிட்டு தான் பிறகு பைத்தியம் முடிச்சு அலைதானே, ஒரு வேலைக்கு போகாமல் ஒன்று செய்யாமல் படிக்காமல் அப்படியே சுற்றிட்டு அலைய வேண்டியதான். நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க இப்போ, வேலையை வைக்கிங்க. இப்போ நமக்கு பக்குவம் இருக்குடா, கொஞ்சம் மெச்சூராக இருக்கும். அந்த பசங்கிட்ட நம்ம மெச்சூர் இருக்காது. சரிதான், அது இருக்காது. பின்ன அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பிள்ளைகள் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் 2 பேத்துக்கு ஒரே வயசாக தானே இருக்கும், 2 ஒரே மைண்டாக தான் இருக்கும். வேறு என்ன, சீக்கிரமாக லவ் சொல்கிறதுனால தான் சீக்கிரமாகவே கல்யாணம் முடிச்சுட்டு இந்தளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. சார் அப்போ நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணுவீங்க? நக்கல் பண்ணிகிட்டு இருக்காத, அடி வாங்க போகிறேன். கல்யாணம் பண்ணால் நீ எத்தனை வருஷம் இருக்குன்னு வேலை பார்க்கணும், எவ்வளோ பொறுப்பு இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தாண்டா அதுக்கப்புறம் பார்க்கணும். அப்புறம் தெரியுமா இருந்துரு ஒன்றே இப்படி ஓடிடு. வேலை பார்த்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே அப்பா வேறையாக இருக்கட்டும், அவ்வளோ கல்யாணம் முடிச்சு விட்ருவோம். அவனுக்கு வயசு என்ன, 15 தானே ஆகுது. பிறகு என்ன, இன்னும் +2 முடிக்கணும், டிகிரி முடிக்கணும். 5 வருஷம் இருக்கலாடா, 5 வருஷம் இருக்குது. மைண்ட் யாருக்கு எப்போ மாறுன்னு சொல்ல முடியாது. சரி, நீ சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வேறு எவனாலும் நந்தினிட்ட போய் பேசினா நான் அடிப்பேங்க, சரி தான். நந்தினிக்கு வேறு யாராட்டும் பிடிச்சிருந்தா என்னடா செய்வேன்? ஆமாடா, என்ன செய்ய? அப்படியெல்லாம் அவளுக்கு யாரையும் பிடிக்காது. அந்தளவுக்கு நான் அவளை கண்ட்ரோல் பண்ணிடுவேன். நீ டென்ஷன் ஆகாத. தைரியமாக தானே பேசுகிற, என்ன நம்பிக்கையில் பேசுகிற? நம்பிக்கையே அவள் தான் கொடுத்துருக்கா, அதை வச்சு அவளை மடக்கிடுவேன். ரொம்ப தைரியம் தாண்டா உனக்கு, பார்ப்போம். பார்த்துக்கிட்டே இருக்கும். தங்கச்சா வந்து என்கிட்ட சொல்லுதால இல்லைன்னு பாரு. அவள் சொன்னால் நீ சொல்லிடுவியா? அப்பா அப்போ எப்படி மைண்டு அவள் எப்படி சொல்லுதான்னு பார்த்துக்கலாம். அப்போ ஒருவேளை வேறு எதுவும் மாப்பிள்ளை பார்த்துருச்சுன்னு நினச்சிவேன். அப்பா மைண்டில் ஒருவேளை வெளியில் கொடுக்கணும்னு என்ன இருந்தால் நினச்சிவேன். அதுக்கும் மாமாட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன, எல்லாரையும் கனெக்ட் பண்ணி தாண்டா வச்சுருக்கேன். மாமா என்னை எவ்வளோ செல்லமாக வளர்த்துருக்கு தெரியுமில்ல உனக்கு. வேறு என்னை ரொம்ப பிடிக்கும் மாமாவுக்கு. வெளியில் எப்படி கொடுக்கும், அப்படி ஒரு தைரியம். இன்னொன்று, அம்மா எது கேட்டாலும் மாமா வேண்டாம் மாட்டேன்னு சொல்லுது. அதேமாதிரி நந்தினி எது கேட்டாலும் மாமா வேண்டாம்னு சொல்லுது, என்ன கேட்டாலும் சரின்னு சொல்லணும். பார்த்துக்கும் அதை பிறகு. முதல்ல நந்தினி சம்மதிக்க வை, அதுக்கப்புறம் கல்யாணம் பார்ப்போம். அது நானே சொல்லி சம்மதிக்க வைக்க மாட்டேன், உன் தங்கச்சா தான் வந்து என்ன சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் க்ளீனாக பண்ணுவேன். ஒரு பிளானா? ஆமாம், பிறகு உன் தங்கச்சி இன்னும் பிளான் போட்டு கொடுத்துடலாம். உடனே கவர சொன்னான், உன் அப்பாடு ஸ்டெடியாக இருக்க வேண்டியதுன்னு. ஸ்டெடியாக தானடா இருந்தேன், ரூம்குள்ளே கால் எடுத்து வச்சுருப்பாளா என்னை கேட்டோம். இப்போ பாரு, தேர்ட் தடவை கொண்டு வந்து விட்டுரு. அப்புறம் என்ன செஞ்சிருப்பான்னு தெரியலையா?
எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கும். நம்ம தண்ணித்தை தானே போடணும்னு சொல்லிச்சு மாமா. சடங்கு வைக்கலலாம் கேட்க இல்லை. சடங்கு வச்சாங்கன்னா கட் அவுட் அடிக்கணும். அது அப்போ பேரை தான் வைக்கும். இப்போ எப்படி வைக்க உடனே பேரை வச்சா நல்லபடுதாண்டா. நம்ம தனியாக பேனர் வச்சிட வேண்டியதானே. நந்திரி இன்னைக்கு சேர்த்து ஒரு போட்டோ வைக்கணும். கனவு கண்டுட்டு உண்மையாகவே கனவு வைக்கிறவளாடா தெரியலையா. நானே கிடைச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போய் நல்லா தண்ணி தான் ஓடுது. பிடிச்சி முக்கியம் எடுத்துருவேன். பெசாம இருக்காது. சரி இருமே 2 நாள் இந்த புலம்புதிய வேலைக்கு போகணுன்னு நினப்பு இருக்கா இல்லையா அவனுக்கு? போகணுண்டா. போகாமல் எப்படி இருக்க முடியும்? அப்புறம் எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ பொறுப்பு இருக்குது. அப்புறம் ஊர்லேயே இருந்தால் தான் நந்தினியை பார்க்க முடியும். ஊரில் இவ்வளோ வேலையும் பார்க்குறதுக்கு என்ன சம்பளம் தருவாங்க? ஆமாடா, என்ன செய்ய. சரி இதை பார்ப்போம். 100 வருஷம் இருக்கலாம். நந்தினி டிகிரி முடிச்சோன்னா கல்யாணம் பண்ணிக்குவியா? அப்படி கன்ஃபார்மாக சொல்லலை. அப்பா என்ன சொல்லுதோ தெரில, அம்மா என்ன சொல்லுதாங்கன்னு தெரில. அவன் தங்கச்சியாக முதல்ல முடிவு சொல்ல. இந்த 5 வருஷத்தில் சொல்லிடுவான்னு எப்படி நம்பிக்கை இருக்கு? நீ தானே இப்போ சொல்ல வைப்பேன்னா? சொல்ல வைப்பேன். அது இப்போது இந்த 5 வருஷம்னு சொல்ல முடியாதுல்ல. அவளுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகிற வரைக்கும் டைம் கொடுக்கலாம். அவளுக்கு ஒருவேளை அவள் புரிஞ்சிக்காமலே இருக்கலாம் இல்லையா. கல்யாணம் பேசி முடித்த பிறகு கூட மைண்ட் சேஞ்ச் ஆகலாம்ல. அப்போ கூட தோணலாம்ல, புரியலாம். அந்நேரம் வந்து சொல்லக்கு சான்ஸ் இருக்கலாம். நான் அப்பா எந்த முடிவும் எடுக்க முடியும். நீ உன் முடிவை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். பார்ப்போண்டா. அப்பா மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியல. அம்மானாலும் சரின்னு சொல்லிடுவாங்க ஓரளவு. நான் அப்பா எப்படி யோசிக்கணும்னே தெரில. வீட்டில் தாய் மாமா இருக்கலாடா, அம்மா கூட பிறந்தது. அப்புறம் என் அம்மா நம்ம செய்யணுங்க. லூசு போயில அவங்க மாமா இடையில இறந்துட்டாங்களாடா. இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகல. அப்போ அது தாய் மாமா தான் இருந்ததா, வேறு யாரும் கிடையாதா? ஆமாம், தாய் மாமா தான். ஒருவேளை அவங்க எப்படி செய்ய முடியும்னு நினைக்காங்களா என்னமோ. மாமா நம்மளுக்கு நல்லா பண்ணுதில்லடா. அதனால அம்மா அந்த குறைய வைக்கக்கூடாதுன்னு செய்தாங்களா என்னமோ. இருக்கும்டா. ஒரு அப்பா வருத்தப்படும்ல. அதுக்கு தான் அம்மா செய்துன்னு இருக்காங்க. சரி, அப்போ ஃபங்க்ஷன் ஒரு கலகலப்பு இருக்குது. அடங்கன்னா நல்லாயிருக்கும். இது சிம்பிளாக தான் வைப்பாங்க. அப்படி சிம்பிளாக செய்ததுக்கு நம்மளை தடுதாவே அப்போ செய்ய வேண்டியதுதானே. உனக்கு ஏன்டா வருத்தமாக இருக்குது? இஸ் மை ஒய்ஃப்டா. எனக்கு தான் வருத்தம் இருக்கும். சொல்கிறதுக்கெலாம் நல்லா தான் இருக்குது. நடக்கும்போது பார்த்துக்குறோம். நடந்த பிறகு சொல்லு. நான் அப்படி போய் சொல்லிடுவேன். ஏப்பா நந்தினி வெளியில் கட்டிக்கிட்டுங்க சொல்லிடுவேன். சொல்லு, திருப்பி சொல்லு. புதைச்சிருவேன். இங்கே விடுறா எருவ மாடு, விடுறா. சொல்லுவியா? நீ சொல்லுவியா? கையை முதல்ல ஏடு எருவ மாடு. சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். ஏறுவேன் ஏடு கையை கொண்டு அப்படி பார்த்துக்கா. அந்த தங்கச்சி எனக்கு மட்டும்தான். அவள் சரின்னு சொல்லிச்சிருந்தான். சரி சொல்லாட்டாலும் சரிதான். எனக்கு மட்டும்தான். எவனாச்சும் வேண்ட வேலை பார்த்திய அவ்வளோ வரையும் குளிதோண்டி போச்சு போடுவேன். கோலக்காரன் ஆயிராதடா. கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ என்ன தைரியத்தில் அப்படி சொல்லுவாங்க? பொறுமையாக பார்த்துட்டு இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியோ? இப்போ சொல்கிறேன், நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. அவன் தங்கச்சி சரின்னு சொன்னாலே தான் சொல்ல வைப்பேன். அப்படி மீறி சொல்லலை, வேறு கல்யாணத்துக்கு ரெடி ஆகணாலோ என்ன செய்வேன் எனக்கு தெரியுது. சம்மதம் சொல்லாட்டம் கரகரம் பிடிச்சி இழுத்து தூக்கிட்டு போயிடுவேன். துமுறு பிடிச்சவன் ஏக்கு இப்படி இருக்க எருவ மாடு. என்ன நான் இங்கே 2 நாளாக புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எப்பண்டா முடியும், எப்பண்டா வீடு போய் பார்க்கலான்ட்டு. என்னன்னு ரொம்ப அசால்ட்டாக வேறு இடத்துல கட்டி கொடுக்க சொன்னாங்க. விளையாட்டு தானே சொன்னேன். நீ இவ்வளோ கொலவெறி ஆகுதே. இப்போ நான் விளையாட்டு சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிருக்கியோ? டைம் பாஸ் ஆகலான்னு புலம்பிட்டு இருக்கேன்னு நினச்சிருக்கியோ? பைத்தியமாக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன செய்யன்னு உட்காந்துட்ருக்கேன். நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணுறியா நந்தினியா? 2 நாளாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப தேடுதான் அவளை. ஏன்டா வந்தங்கிற அளவுக்கு ஆகுதுடா. நந்தினி அவளோட வயசு கூட நினைப்பாளாடா. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அவள் வேணும், அவ்வளோதான். நீ வந்தாச்சு மாப்பிள்ளை பாரு பார்ப்போம். நீ உங்கள் அப்பாவும் சேர்த்து பாருங்கள். என் வயசை விட கீழே இருக்கா பார்த்துக்கிடுவேன் நான். அப்பா ஒன்றும் சொல்லாடா. அவா இப்போ தான் சேம் வயசு, 1-2 வயசு தானே டிஃப்ரெண்ட் பார்க்காங்க. பாப்பா நல்லா வயசு தேசம். சென்னி வாக்கில் விட்டனா சரி வந்துடுவான். தங்கச்சி மேலே கை வச்ச மவனே கையை ஒடிச்சு எடுத்துருவேன். சரி வைக்க மாட்டேன். வந்தாச்சும் வாண்ட வந்து எல்லாத்தையும் கேட்க சொல்ல. ஏன்ட்டையும் வந்து கேட்க சொல்லுதேன். ரொம்ப தாண்டா பண்ணுற நீ. தங்கச்சிட்டு சொல்லிட்டேன். ஸ்கூலில் எவன்ட்டையாடு பேசினான்னு தெரிஞ்சதோ அவ்வளோதான். அப்புறம் கண்ணரன்னு பழுத்துறன்னு சொல்லி வச்சிரு. லூஸ் போயில அவள் பாட்டு கிளாஸ் பசங்கிட்ட பேசிட்டு போகிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அவ்வளோதான். நீ அப்படி சொல்ல பார்ப்பேன். நான் அவட்ட காட்டிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் லவ் பண்ணுறேன்னு. அவ்வளோதான் வந்து சொல்லணும். அது வரைக்கும் நான் சொல்கிறேன், நீ செஞ்சு தான் ஆகணும். சாரிடா, கிளாஸில் நார்மலாக பேசிட்டு போட்டோமா, அதை ஏன் போட்டு நீ கண்ட்ரோல் பண்ணுற? ஜீவான் தங்கச்சி தான் ஒரு மக்க, எல்லாத்துலேயும் அப்படி தான் பேசுவாள். அவனை மனசை கலைக்கக்கூடாதுல்ல. இப்போவுமே சொல்லணுமா? சொல்லணும். இனிமேல் அவள் என் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கணும். சொல்லியாச்சு. அதை நீ சொல்லிடு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மீறி ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் அடிப்பேன். அதையும் சொல்லிட்டேன். ஏன்டா இப்போவுமே அவளை இந்த பாடுபடுத்துகிற? எனக்கு தெரியாது, அவ்வளோதான். நான் நினைக்கிற மாதிரி தான் அவள் இருக்கணும். மீறி ஏதாச்சும் ஏட்டிபிடி பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, சொல்லிட்டேன். நீ அதை எப்படி சொல்லுவியோ அப்படி சொல்லி புரிய வை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவ்வளோ உணர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பாடா. அது வரைக்கும் ஃப்ரீயாக விடு. அப்படியெல்லாம் விட முடியாது. அவள் இஷ்டப்படலாம் விட முடியாது. சொல்லு, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாத. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசாத, நீ அடி வாங்கிட்டு ஓடிடுவேன்.
இந்த தங்கச்சி லவ் பண்ணுறதும் காணாதுன்னு என்னையே ஏன்டா போட்டு பாடாப்படுத்துற? தங்கச்சி ஒழுங்காக இருக்குன்னா அதுக்கு நீ பட்டு தான் ஆகணும், படு. அப்போ கன்ஃபார்மாக கொடுக்க மாட்டேன் தங்கச்சி உனக்கு கடை. இப்போமே அவளை இந்த படுத்துற நீ ஒன்றாலும் சரிப்பட்டு வர மாட்டேன். தண்ணிக்குள்ள வச்சு முக்கின தானே சரி வருவேன்னு நினைக்கிறேன். வா இடியருமே சொல்லுதாவட்டா. சரி போக வேண்டாமாடா, இங்கே இருக்கவா வீட்டுக்கு போனால் சொல்லுவார். சரி இல்லைடா, பைத்தியம் ஆகிட்டேன். பைத்தியம் ஆக்கிட்டாளா? இப்படி 2 நாள் டூர் என்ஜாய் பண்ண விடாமல் பண்ணிட்டாளடா. அவள் என்ஜாய் பண்ணான்றா சொன்னான், சொல்லாமல் தான் பண்ண வச்சுட்டாள். பிறகு என்ன? அதுக்கப்புறம் வந்தாலும் நைட்டு கிளம்பி காலையில் வந்துச்சு. மாமா இந்த அளவுக்கு என்ன தேடி இருக்கீங்க என்ன மாமா? அப்புறம் அந்தளவுக்கு தேட வச்சுட்டியே. ஏன் மாமா வந்து சொல்லியிருக்கலாம்ல. அப்போ உனக்கு மெச்சூர் இல்லைல்ல, எல்லாத்தையும் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கேன். அப்புறம் இதை சொன்னேன்னா நீ என்ன முடிவு எடுப்புன்னு தெரில, யோசிச்சு முடிவு எடுக்க மாட்டேன். அப்புறம் மாமாட்ட சொன்னால் அது வேறு பிரச்சனை ஏறக்கூடாது. அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சு தான் உனக்கு முடிவு எடுக்க முடியாது. அப்போ நான் சொன்னேன். சரி நான் சொல்லும்போதாட்டு சரின்னு சொன்னீங்களா? படிக்கணும்னு ஒரு காரணம் நினைக்கி. அது உண்மை தான், நான் படிக்கணும்னு தான் நான் அப்புறம் சொல்லாமல் இருந்தேன். நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்னு எதிர்பார்த்த டைம் கல்யாணம் வரைக்கும் நான் உனக்கு கொடுத்துருந்தேன்ல. நீ ஒருவேளை 12th முடிச்சு டிகிரி ஜாயின் பண்ண பிறகு சொன்னிருந்தா கூட நான் திருப்பி சொல்லியிருப்பேன். ஆனால் நீ +2லேயே உன் மைண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டுலாம், தேடுதுன்னு சொல்லிட்டுலாம். அதனால தான் அதுக்கடுத்த ஸ்டெப் நீ வைக்க மாட்டேன்னு தெரிஞ்சு தான் நான் அப்படி சொன்னேன். சரி அப்போ வாங்கிட்டு வந்து கிஃப்ட்டுங்க இந்த தேவை இல்லை இன்ன வரைக்கும். அது பீரோவில் வச்சு எல்லோரும் பார்த்துருவாங்கல்ல, சட்டுன்னு ஏதுன்னு கிஃப்ட்டுன்னு உழைச்சி பற்றக்கூடாதுலாம். அதனால தான் நான் மேலே வச்சுருக்கேன், பீரோல் மேலே சூட்கேஸில். நீ எடுக்கலையா? ஒரு நாள் பார்க்கலையா? இல்லை அது இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது நீ ஞாபகமாக நான் தூக்கிட்டு வந்தேன், வச்சுருக்கேன். இது பவின் சமயம் வந்ததுக்கப்புறமா தூக்கி மேலே வச்சுருந்தேன். ஏன்னா அவங்க 2 பேரும் ரூமுக்கு வந்து ஏதாச்சும் ட்ரெஸ் எடுப்பாங்கல்லாம் துவைக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுவாங்க. அதனால் பார்த்து கேட்கக்கூடாது, கண்டுபிடிக்கக்கூடாதுன்ட்டு தூக்கி மேலே வச்சுருந்தேன். அது இருக்கட்டும், அவங்க 2 பேரும் உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைப்பாங்களா? லூஸ், அதெல்லாம் எப்படி அவங்ககிட்ட கொடுக்க முடியும்? மெண்டல். நான் வாஷ் பண்ணிடுவேன். இப்போவும் வாஷ் பண்ண வேண்டியதானே? அதுக்கு தான் ஒருத்தி இருக்குது, அதை வேலைக்காரன். வேறு என்ன வேலைக்காரியா? வேலை செய்தல எனக்குள்ள வேலையில் நீ தானே செய்தாதான். அதுக்கு தான் விடு. இந்த சாமி நல்லா பண்ணு. மச்சான் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் மிஷினில் தானே போட்டு வாஷ் பண்ணுறோம். அப்படியே இருந்தாலுமே எங்கள் அண்ணன் தம்பிங்களாம் எங்கள் வீட்டில் செய்யலையா? எங்கள் அப்பாக்கெலாம் ஏன் மச்சான் இப்படி பண்ணுதீங்க அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் சௌமியாக்கா கிரேட் என்னமாம்மா, ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? நல்லா ஃபேமிலியை அனுசரித்து நல்லா கொண்டு போகணும், நல்லா புரிஞ்சுக்கிற பொண்ணு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரியாத மக்கு தானே, பிறகு என்ன கேள்வி? அப்புறம் ஊருக்கு வந்தவுடனே நீ வந்து பார்த்தீங்களா? இல்லைல்ல, நான் எடுத்துன்னு வந்தீங்க. வந்தது குளிச்சுட்டு வந்தேன், மாமா வர வச்சுலாம். மாமா வந்து பார்த்தேன், ஆனால் ஒன்றும் பார்க்க முடியல. சிஸ்டத்தில் எல்லா ஃபோட்டோவும் பார்க்கலையா? ஏன் மாமா அப்படி கேட்க? என்னெல்லாம் பார்த்தா சொல்லு. காலேஜ் போனதுலேருந்து முடிகிற வரைக்கும் உள்ள ஃபோட்டோ தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோலாம் யார் பார்ப்பா? சின்ன வயசு ஃபோட்டோ ஒரு ஆல்பமில் இருக்கும். அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உன்னோட ஸ்கூல் முடிகிற வரைக்கும் உள்ள ஃபோட்டோலாம் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் ரொம்ப இருக்காது. சடங்குக்கு நாங்கள் எடுத்த ஃபோட்டோ, என் ஃபோட்டோவில் எடுத்த ஃபோட்டோலாம் இருக்கும். அது போக நீங்கள் ஸ்கூலில் எடுத்திருப்பீங்கலாம், அந்த ஃபோட்டோ கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஏற்றி வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நானும் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக தான் என்கிட்ட கோமன் நடந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படி தானே? ஆமாம். அப்புறம் நார்மலாக பேசுனா நீ எல்லாட்டையும் பேசுகிற மாதிரி பேசிட்டு உங்கள்கிட்ட இருந்துக்கூடாது. அப்புறம் என்னை பற்றி எப்படி நீ நினைப்பேன்? நினைக்க வச்சேனா? என்னை தேடி வர வச்சேனா? ஏற்கனவே ஒரு டைம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? என்னை தேடி நானாக தான் வர வச்சேன்னு. மாட்டிக்கிட்டியா? ஆமாம், அப்படி எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி வேறு எதையும் நான் பிடிச்சிருந்தா என்ன செஞ்சுருப்பேன்? யாரையும் பிடிக்காத அளவுக்கு நான் உன்னை வச்சுருக்கேன். என் கண்ட்ரோலில் தானே இருந்தேன். அப்புறம் என்ன? இப்படிலாம் சீட்டிங் பண்ணியிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன், லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்க மாட்டேன். ஏற்கனவே உன்னிட்ட இப்போ தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? அவன் தங்கச்சி சார்ஜின்னு சொன்னான்ட்டு தான் சொல்ல இடந்தது தான். தரம் பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு போயிருந்து சொல்லியிருக்கோம்ல. ஏற்கனவே சொன்னோம்ல கல்யாண மண்டபத்தில். நீ சரின்னு சொல்லலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை கூட்டிகிட்டு போய் தாளிக்கிட்டு இருப்பேன்னு. அப்புறம் இன்னொன்று சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டு நீ ஓகே சொல்லியிருந்தா வந்து 1/2 வருஷமாக வச்சிருப்பேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் நீ கேட்கலன்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு போயிருப்பேன். என்ன மாதிரி இருந்திருக்கீங்க நீங்கள்? வேறு விட்டுட்டு பார்த்துட்டு இருப்ப வச்சும்மா. ஏன்னு எனக்கு மட்டும்தான், யாரும் கிடையாது. நினச்சி கூட பார்க்கக்கூடாது. யாரும் நினச்சி பார்க்குற அளவுக்கு கூட நான் வைக்க மாட்டேன். சரிதான். எங்கள் அண்ணன் என்ன பாடுபடுத்திருக்கீங்க? படணும்ல, படட்டும். நீங்கள் லவ் பண்ணால் அதுக்கு எங்கள் அண்ணன் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அது எனக்கு இல்லை, உனக்காக்க உங்கள் அண்ணன் அனுபவிச்சோம். மாமா சொல்லு. இப்போ ஏன் மாமா அத்தை வேறு பொண்ணு பார்க்கன்னு சொன்னீங்க, பொண்ணு பாருங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஓகேண்ணா எனக்கு ஓகே தாம்மான்னு சொன்னீங்க. அது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீ கவனிச்சியா? என்ன சொன்னேன்? ஏமா உங்கள் மருமலை பாருங்கன்னு சொன்னேன். ஆமாம் மாமா சொன்னீங்க. என்ன தான் சொல்லியிருக்கீங்க? என்ன மாமா? பிறகு அவங்க மருமகள் நீ தானே? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படி சொல்லுதீங்கன்னு நினச்சேன் மாமா. ஆமாம், அது நீ தானே? அது உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு தெரியாதுல்ல. யோசிச்சிருக்கலாம்ல, அப்போ மாதிரி என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. உங்கள் அம்மாவுக்கு நான் தானே மருமவா என்னை தானே சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ ஏன் இப்படி வார்த்தையை சொன்னீங்கன்னு கேட்கலாம்ல. அதெல்லாம் கேட்டால் மட்டும் ஆமாம் நீ தான் சொல்ல போகிறீங்களாக்கும். சொல்ல மாட்டேன்னு தெரியுதுல, வேறு என்ன சிதற வேறு. மாமா ஐ லவ் யூ மாமா. அப்படியா?
ம் ம் ஆமாம். நான் சரியாகவே லவ் பண்ண மாட்டேங்கிங்களே இப்போ. எதுக்கு மாமா அப்படி சொல்கிறீங்க? சும்மா சொன்னேன். எருமை என்ன பண்ணுற? ஓடி ஓடி முன்னாடி இருக்கல போ பேசாமல் இங்கே வர. ஏக்கு மாமா இப்படி எங்கள் அண்ணனை விரட்டுதியே. அவளை தனியாக ரூமில் வச்சுட்டு வருவானா? ஏண்ணா வாங்கண்ணா நீங்கள். எதுக்கு இங்கே வந்த? பவி எங்கே? அவள் தூங்குதாடா. தூங்குதானே நீ சேர்ந்து தூங்க வேண்டியதான்டா கொஞ்ச நேரம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ அவளை பார்த்துக்கிறியா இல்லையா அது சொல்லும்போல. எதுக்கு எருமை இப்படி கேட்க? இவ்வளோ நாள் தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுட்டு இருந்திருக்கடா. எனக்கு தெரியாமல் தெரிஞ்சிருந்துருக்கணும். சரி வீடு, அது அவள் பிளான் பண்ணது அதான் கேட்குறேன். இப்போவும் ஒழுங்காக தான் இருக்கியா இல்லை இப்போ மறுபடியும் வேறு எதாவது பிளான் போட்டு வச்சுருக்கேன்னு கேட்கேன். எதுக்குடா வீடு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கட்டுமே. தோலை உரிச்சிருவேன் நான். என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கேன். உனக்கு மூளை இருக்கா இல்லையா பலா? ஏன் இப்படி யோசிக்காமல் வேலை பார்க்க? என்னடா புரியல. உனக்கும் ஒன்றா தாண்டா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. எல்லோரும் என்ன கேட்பாங்க சொல்லு? யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? உனக்கு குழந்தை பிறக்க போகுது, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இன்னும் 2 மாதத்துல எதுக்கு அதை சொல்லிட்டு இருக்காது சொல்லு. அது தெரியும் தானே. இப்போ என்ன எனக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மாதம் தான் ஆகுது? உன் தங்கச்சி குட் நியூஸ் சொல்லணும்னு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அது சரி தான், இல்லைன்னு நான் சொல்ல. அதுவே தப்பு. நீ முடிவு பண்ணியிருக்குது. ஊரில் எல்லோரும் பைவிட்டா மட்டும் கேட்பாவோட கேட்க மாட்டாங்களா சொல்லு. எனக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சுட்டு அவன் மாசமாக இருக்கான், சாமியாவும் மாசமாக இருக்கான், இவள் இப்படியே இருக்கா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அறிய மாட்டேன். குறை சொல்லுவாங்கடா பவிய. அவள் தான் சொன்னான் நீங்கள் மாதம் கல்யாணம் முடியும்னு வெயிட் பண்ண சொன்னீங்க எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா. அப்புறம் நான் என்ன செய்ய? இப்போவும் அவன் முடிவு தான். சரி நந்தினி குட் நியூஸ் சொல்லட்டும் அப்படின்ட்டு அவள் சொன்னோன்னு நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எருவ மாடு. அப்படியெல்லாம் இல்லை, ஃபுல்லெல்லாம் கண்ட்ரோலாக இல்லை, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கான் அவ்வளோதான். அவள் சொன்னோன்னு என்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? நீ எல்லாத்தையும் என்கிட்ட வந்து நிற்கல சொல்லுதுக்கு. அப்போ இதை சொல்லணுமா வேண்டாமா? இதை போய் எப்படிடா சொல்லுது? கோவம் வருது போலா. நீ பேசாமல் இருந்துரு அமைதியாக வாய முடிச்சு. நீண்டா கொஸ்டின் கேட்க அப்புறம் அமைதியாக இருங்க. இல்லாமல் இருக்கிறதுக்கும் நீ இப்படி தள்ளி இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குடா. அவளை குறை சொல்லுவாங்கடா. அவள் தான் மெல்ல பார்ப்போன்னா சரின்னு இருக்கேன். அப்புறம் என்ன? சரிதான், ஆனால் நீ எப்போதும் இருக்க மாதிரி இருக்க வேண்டியதானே நான் சொல்லுதேன். இல்லைன்னா ஒன்றுக்கு அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதானே. அப்போ யாரும் இது சொல்ல மாட்டாங்கடா பவியன். சரிடா பேசுகிறவட்ட போதுமா. நீ எல்லாத்தையும் செல்லம் கொடுக்க படா அவளுக்கு. அதுக்கு தான் அவள் போகல நீ விட்டுட்டுருக்க. அதான் அவள் எல்லாத்துலையும் விளாண்டுட்டுருக்கா. உடனே அவனுக்கு குறை சொல்லுவாங்கடா. புரியலையா உனக்கு? அவள் வேற ஒரே பொண்ணுடா, வீட்டுக்கு எதிர்பார்ப்பாங்க. அவள் தான் சொன்னான் அக்காவும் நந்தினி இப்போ இப்படி இருக்காங்கல்லாம், அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்துக்கிறேன், அப்புறம் பார்ப்பேன்டா நம்ம அப்படின்னா. அதுக்கப்புறம் பேசணும்னு வச்சுக்கோ, எஞ்சி அடிச்சு போடு மத்துக்கா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவள் சொன்னான்னு நீ செல்லம் கொடுக்க போய் அவள் ஆடுதா. அவங்க ஆசைக்காக உன்னை பெற்று கொடுங்கடா. அதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. கேட்கும்போது அப்புறம் நான் என்னடா செய்ய முடியும்? எல்லாத்தையும் அவள் விருப்பத்துக்கு விட்டாச்சு. அதை தான் நானும் சொல்லுதேன். இனிமேல் அவள் விருப்பத்துக்கு விடாத. எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு தான் செல்லம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்காதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பேச வாட்டா சொல்லியாச்சு. இல்லைன்னா நான் அம்மாட்ட சொல்ல வேண்டியிருக்கும், ப்ரைவேட் அம்மாட்டையும் சொல்ல வேண்டியிருக்கும். பார்த்துக்கா. அம்மாட்ட சொல்லாத, அம்மா வருத்தப்படுவாங்க. நான் பேசுகிறேன் விட. ஏன்னா அந்த முட்டாள் தான் சொல்லிச்சுன்னு நான் அத்தை சொல்லுவேன். சொல்லாதம்மா, அம்மா வருத்தப்படுவாங்க. சொன்னதான் அத்தை சொல்லுவாங்க பவிட்டா. அப்போ தான் அவளுக்கு மண்டல ஏறும். அவங்கள்ட்ட யாருக்குன்னே சத்தம் போட்டேன். அவட்ட பேசுறியா இல்லையான்னு. பேசுனே இல்லையா? பேசணுமாம்மா. அதுக்கப்புறம் சரின்னு சொன்னான். இப்படி எனக்கு தெரியாத கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னமாம்மா. இந்த அண்ணன் பிள்ளை வேண்டாமா உனக்கு? எனக்கு வேணும். யார் சொன்ன வேண்டான்னு? 2 பிள்ளைல நான் தூக்குவேன். அப்போ கேளு, உங்கள் அண்ணாட்ட கேளு. யாருக்கும் சொல்லிட்டல. ஏன்னா இப்படி பண்ணுதீங்க? சாமி கூட சொன்னது தான் பவிட்டின்னு சொல்லியிருக்கேன். பவி லூஸு எல்லாத்துக்கும் சரின்னு தான் மண்டையாச்சு. ஏன்னா நீங்கள் மட்டும் என் பிள்ளைய கொஞ்சம் நினைக்கிங்களாண்ணா? அப்போ நான் தூக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். மைனி தானே எப்படி சொல்லிட்டு இருக்கா, நான் என்ன செய்ய? தூங்கி எந்திக்கதும் நான் வாரேன். அத்தை கேட்ட மாதிரி தான் நான் கேட்பேன் உங்ககிட்ட. எனக்கு குழந்தை பிறந்தோன்னே உங்கள் குழந்தைய வெளியே வந்துடணும் சொல்லியாச்சு. நான் என் குழந்தைய உங்கள்கிட்ட தந்துடுறேன், உங்கள் குழந்தைய என்கிட்ட தந்துடுங்க சொல்லியாச்சு. ஆமாம், நீங்கள் உங்கள் பிள்ளைய பார்த்துக்கங்க, நான் எங்கள் அண்ணன் பிள்ளைகள் 2 பேரையும் பார்த்துக்குவேன். பார்த்துக்காப்பா பார்த்துக்கா. ஏண்ணா சொல்லிட்டேன், இனிமேல் ஏதாட்டும் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லியாச்சு. பாவிக்கு 2 ஆரோ கொடுங்கண்ணா. சரி சொல்லுதான் பாவட்ட. என் தங்கச்சி ஆசைப்படுத்தானே, என் தங்கச்சி ஆசையை நிறைவேற்றலாம். சரியா? கொடுத்துருவோண்ணா. சீக்கிரம் கொடுத்துடணும் என்ன? சரி கொடுத்துருவோம். சீக்கிரம் நல்லா செய்தி சொல்ல பாரு சொல்லியாச்சு. அது கடவுள் கையில் தான் இருக்குது. நீ முதல்ல ஒழுங்காக இரு, அதுக்கப்புறம் கடவுளை சொல்லு. சரிடா, நான் பேசுகிறேன் குழந்தைகிட்ட போதுமா. என் தங்கச்சி கேட்டால அப்புறம் என்ன? ஒழுங்காக இருந்தால் சரி தான். இன்னொரு தடவை இப்படி கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டாதான், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். குட் நியூஸ் தவிர வேறு ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பேசியிருக்க மாதிரி தான் அடிச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். சரிடா, டென்ஷன் எடுக்காத விடு. சரி இப்போ எதுக்கு வந்த, என்ன விஷயம்? இல்லை சாமி என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ ஒன்றும் சொல்லலைன்னா அதான் என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்க ஹால் புக் பண்ணுவோம், அப்புறம் இன்னொரு ரூம் பார்க்கணும் எல்லாத்துக்கும். நம்ம பில்டிங்கில் ரூம் காலியாக இருக்கான்னு பாரு. சரி கீழே செக் பண்ணுவோம். அதான் அதை பற்றி பேசலான்னு தான் வந்தேன். சரி போ, போய் கூட போய் தூங்க போ. பிறகு பேசுவோம், நைட்டு பேசுவோம். சரிடா. சரி நீங்கள் தூங்கினானே, என்ன பண்ணுறீங்க? நினச்சி தூங்குறவனை பிடிச்சி வச்சு கதை கேட்டுட்ருக்கா. நீ என்ன கதை கேட்டுட்ருக்கா? என்ன கதை? பழைய கதையை கேட்டுட்ருக்கா. எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு அது சொல்லிகிட்ருக்கேன். மைசூர் பண்ணோம்னா. சரி சொல்லு. எனக்காக உங்களை போட்டு பாடாப்படுத்திருக்கு என்னென்ன?
இருந்தாலும் கொடுக்க வேண்டியதானே மாமாக்கு ரெட்டார. நீங்கள் மாமா இப்படிலாம் பண்ணுதுன்னு சொல்லியிருந்துருக்கணும். நான் வேற யாச்சும் கல்யாணம் பண்ணிக்க